அவ்வளவுதான். அரசியல் களத்தின் பிடரி மயிரை உலுக்கிவிட்டு பின்வாசல் வழியாக கிளம்பிவிட்டார் ரஜினி. இன்னும் 4 மாசத்துக்கு அவரிடமிருந்து உசுப்பல் வார்த்தைகள் நகி கர்த்தாகோ. இந்த 4 மாதங்களும் அவரது எண்ணம், செயல், துடிப்பு, நடிப்பு எல்லாமே காலாவில் தான் இருக்கும். ஆனால் ஷூட்டிங் போவதற்கு முன் ஆத்தா இப்படி பழி வாங்கிட்டு போயிடுச்சே என்பதுதான் ரசிக மகா கண்மணிகளின் ஒரே சோகம். இந்த முறை ரஜினி பேசியதில் கட்சி ஆரம்பித்து விடுவார் என்ற நம்பிக்கையின் சதவீத கணக்கு சற்று ஜாஸ்தி இருந்ததால் ரசிகர்கள் மத்தியில் பலத்த உற்சாகம். அரசியல் கட்சிகளும் வைரஸ் புகுந்த ஆண்ட்ராய்டு போன்கள் போல ஜாம் ஆகி கிடந்தன. எந்த தொலைக்காட்சியை திறந்தாலும் ஒரு ரஜினி ரசிகர் குத்த வச்சு உட்கார்ந்து நாங்கள் பல வருஷங்களாக கோழி பிடித்த கதையை வர்ணித்து கொண்டிருக்கிற அளவுக்கு போனது நிலைமை. இது எல்லாத்துக்கும் தான் ஒரேடியாக தடை போட்டு விட்டார் ரஜினி. யாரை கழுத்தை பிடித்து தள்ளணுமோ தள்ளு, அவ்வளவு அதிகாரமும் உனக்குதான் என்று மன்றத்தின் தலைவர் சுதாகரனிடம் பொறுப்பை ஒப்படைக்க, அறுக்க வேண்டியது விரல்கள் அல்ல தலையை என்று முதல் அறுப்பை போட்டார் அவர். வெட்டு விழுந்தது யாரு தெரியுமா? சைதை ரவி என்ற ரஜினியின் பலகால விசுவாசிக்கு. சுமார் 30 வருஷங்களுக்கு முன் பூக்கடை நடராஜன் என்பவரை ரசிகர் மன்றத்திலிருந்து நீக்கியிருந்தார் ரஜினி. இப்போது சைதை ரவி. ரஜினிக்கு எதிராக பேசிய சீமான், வரலட்சுமி ஆகியோரின் கட் அவுட்டுகளை எரிக்க முயன்ற ரஜினி ரசிகர்களுக்கு அடுத்த வெட்டு உனக்குதான் தம்பி என்று எச்சரிக்கையும் போய் சேர்ந்தது. கிள்ளி விட்டா அலனும், மூட சொன்னா படக்குன்னு வாயை மூடிக்கணும் என்கிற பாலப்பாடம் தெரியாமல் அரசியலுக்கு வந்து என்ன பண்ணுவார்களோ என்று நினைத்த ரஜினி இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கிறாரோ என்னவோ. அரசியலில் கட்சி கட்டுப்பாடு என்று சொல்வார்கள். ரசிகர் மன்றத்திலையும் அத்தகைய கட்டுப்பாட்டை கொண்டு வருவதன் மூலம் ஜெயவாயால் அடிக்கடி சொல்லப்படுமே இராணுவ கட்டுப்பாடு என்ற வார்த்தை அதை மறுபடியும் நினைவுபடுத்தியிருக்கிறது ரஜினியின் கட்டளை. சற்றே ஆக்டிவாக இருக்கும் சைதை ரவி போன்றவர்களை நீக்குவதன் மூலம் முளையிலேயே வெந்நீர் ஊற்றிவிட்டு வெறும் ரசிகர் மன்றத்தை எப்படி கட்சியாக்குவார் ரஜினி. ஒன்று மட்டும் புரிகிறது, சோழி உருட்டுவதை இன்னும் 40 வருஷங்களானாலும் நிறுத்த போவதில்லை நம்ம சூப்பர் ஸ்டார். சோழியோட சோழியா நீங்களும் விழுந்து புரளுங்க ரசிகர்களே.